செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரம்பானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் 23வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த நல்ல கைங்கரியத்தை சிறப்பாக செய்து வரும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதனுடைய நிர்வாகி அருமை நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் இதை செவிமடித்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மீக உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இன்றைய பாசுரத்திற்குள் நாம் செல்லலாம். மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தமிழினுடைய சொற்களை கையாளக்கூடிய திறன், அதாவது மிகச்சரியான தமிழ் வார்த்தை, அது எங்கெங்கே எப்பப்போ பயன்படுத்தணுன்றது இதில் அருமையாக ஒரு 2 இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம மதுரை ஸ்லாங்கையும் ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாசுரத்தை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நம்ம பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். மாரி மலை முழைஞ்சில், மழை காலத்தில் மலையின் குன்றுகளிலே குகைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற சீரிய சிங்கம். மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இங்க குகைன்னு எங்குமே வரலையே, ஆனா குகைன்னு சொல்றோமே. அப்படின்னா மலை முழைஞ்சில், நாங்க பாருங்க அந்த முழைஞ்சு தமிழ் வார்த்தை, புதிய வார்த்தை தெரிஞ்சுக்கணும். குகை அப்படின்றது தமிழ் சொல் அல்ல. முழைஞ்சு முழைஞ்சில் இதுதான் குகை என்ற பொருளை தரக்கூடிய மிகச்சரியான தமிழ் சொல். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கல. பெரியவங்க சொன்னதை உங்ககிட்ட நான் அப்படியே சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. முழைஞ்சில் அப்படின்னா குகை. அந்த குகையில் சிங்கமானது என்ன பண்ணுமா, படுத்துட்டு இருக்குமா. நல்லா இந்த மழைக்காலம் குளிர்காலம் இதிலெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்குமா சிங்கம். காட்டுக்கு ராஜா இல்லையா, அழகாக படுத்து தன்னுடைய பெண் சிங்கத்தோடும் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், சீர்மையான, அது சிங்கம்னாலே ஒரு கெத்து தானே, சிங்கம்னாலே ஒரு கம்பீரம் தானே. அப்போ அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, அது கண்ணை திறந்து விழிச்சு பார்க்கும்பொழுது எப்படி இருக்கான், கண்ணுல நெருப்பு பறக்குது. நெருப்புடான்றான் பாருங்க, கண்ணை திறந்தாலே நெருப்பு, அவ்வளோ வெப்பம். வெயில் காலத்தை முழிச்சுக்குது சிங்கம். முழிச்சு பார்த்தா தீவிழித்து, அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. அதனுடைய மயிர், அதனுடைய பிடரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் எப்படி இருக்கான், அது ஒரு ஸ்மெல் கிளம்புதான். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, அப்படி படுத்து இருக்கும் பொழுது கண்ணை விழிச்சு பார்க்குது. தன்னுடைய பிடரி மயிர்களை எல்லாம் ஒரு உதறிட்டு எழுந்துக்குதான். என்ன சொல்றாரு, மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. அப்படி ஒரு உதறுது. உதறி மூறி நிமிர்ந்து, நம்ம கூட படுத்துன்னு இருக்கும்பொழுது எழுந்தா என்ன பண்ணுவோம், அந்த சோம்பலை முறிப்போம், அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்போம். அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து, சோம்பலை விடுத்து நிமிர்ந்து உக்காரதான் சிங்கம். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஒரு சொல் பார்த்தோம், முழைஞ்சில்னு, குகைன்னு பார்த்தோம் தமிழ்ல. இப்போ அந்த முழைஞ்சில்ன்ற ஒரு புது சொல் இப்போ நான் சொல்றது பாருங்க, முழங்கி புறப்பட்டு. முழங்கின்றது தமிழ் சொல் தானே சார், அதில் போய் என்ன இருக்கு பெருசா புதுசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பயன்படுத்துகிற இடம் எப்படின்னு பார்க்கணும். இப்போ சிங்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கம் என்ன பண்ணோம், நம்ம இதுவரையிலும் கேட்டிருக்கிறோம். சிங்கம் கர்ஜிக்கும், புலி உருமும், மயில் அகவும், குயில் கூவும், இப்படி நாய் குறைக்கும், நரி ஊளையிடும், இப்படி தானே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சிங்கம் கர்ஜிக்கும்னே வரலையே.
மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு போட்டிருக்காங்க ஆண்டாள். அப்ப எது சரி அப்படின்னா, அந்த கர்ஜிக்கும் அப்படின்றதும் முறையான தமிழ்ச்சொல் அல்ல. முழங்கி என்பதுதான் சிங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டிய மிகச் சரியான சொல். அந்த முழக்கம், முழங்குதல் இதெல்லாம் சிங்கத்துக்கே உண்டான கம்பீரம். அதனால மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சிங்கமானது புறப்படுது. இப்போ அப்ப 2 சொல் நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு வந்து முதல்ல இல்ல முழங்கில், இப்ப முழங்கி. முழங்கின்றது நமக்கு தெரியும், பட் சிங்கமானது முழக்கம் தான் செய்யும். சிங்கம் முழங்கும், சங்கே முழங்குன்றோம், சிங்கமும் முழங்கும். சிங்கம் கர்ஜிக்கும் என்பது தமிழ்ச்சொல் அல்ல. ஓகேங்களா? இப்போ சிங்கம் கர்ஜிக்கும்ன்றதுக்கு பதில் கர்ஜிக்கும் சரிதான், பட் முழங்க இங்க சரியான தமிழ் சொற்கள் ஆண்டாள் போட்டிருக்காங்க. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இவ்வளவு நேரம் பாருங்க, சிங்கத்தை சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லி அதனுடைய கம்பீரத்தை சொல்லி, அது கண்ணை திறந்தா அப்படியே நெருப்பு பறக்குதுறான்னு சொல்லி, அது சவுண்ட் விட்டா அப்படியே முழக்கமா கேக்குதுன்னு சொல்லி அப்படி ஹைலைட் பண்ணி சும்மா பவரா எட்டு போய் சிங்கத்தை வச்சுட்டு டக்குன்னு பூவை பூவண்ணான்றாங்க. ஒரு மிக என்ன சொல்றதுங்க, ஹை டெம்ப்டேஷன்ல ஒன்னு எடுத்துன்னு போயிட்டு இன்னொன்னு லோவா எடுத்துன்னு வந்து பூவை பூவண்ணான். ஒரு வன்மையை சொல்லி ஒரு மென்மையை சொல்றாங்க ஆண்டாள். பூவை பூவண்ணா. கண்ணனை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பூவை பூவண்ணா. அது என்ன பூவை பூவண்ணா அப்படின்னா, இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்திலலாம் காயாம்பூ அப்படின்னு இருந்துதான். அந்த காயாம்பூ என்பதை பற்றி பெரியாழ்வார்லாம் பாசுரங்கள்ல பாடியிருக்கார். அந்த பூவை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, பூவை அணிந்த வண்ணன் பூவண்ணன் யாரு? கண்ண பரமாத்மா. அப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. நீ மென்மையான ஆளும்பா, நீ வன்மையான ஆள் மட்டும் இல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அங்க வன்மைன்னு சொன்னீங்க, இங்க மென்மைன்னு சொல்றீங்க, அங்க சிங்கத்தை பத்தி சொல்றீங்க, இங்க கண்ணன் அணியக்கூடிய பூவை பத்தி சொல்றீங்க அப்படின்னு நமக்கு யோசனை வரும். இப்ப முதல்ல இருந்து நம்ம பார்த்த அந்த 4 வரிகளும் பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி சிங்கம், சிங்கமாக அவதாரம் எடுத்த நரசிங்கம், நரசிம்மம். இங்க யாதவ நரசிம்மம். யாதவம் என்றால் யாருங்க? கண்ணனை குறிக்கும். யாதவர் குலத்தில் பிறந்தவன் இல்லையா? யாதவ சிம்மம் என்று சொல்லி கண்ணனையும் நம்ம நரசிம்மரோட ஒப்பிடுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நரசிம்ம பெருமாள் எப்படி வன்மையையும் காட்டினார், மென்மையையும் காட்டினார். அது போல கண்ண பரமாத்மாவும் யாருகிட்ட? கம்சன், சிசுபாலன் போன்றவர்கள் கிட்ட வன்மையை காட்டினார். அர்ஜுனன் போன்ற அவருடைய பக்தர்களிடம் மென்மையை காட்டினார். திரௌபதி கிட்டலாம் வந்து கண்ணன் காட்டிய பரிவு உண்மையிலே அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து திரௌபதி சொல்லிட்டா, அவ வேண்டிக்கினா, அவ அப்ளிகேஷன் போட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக கடைசி வரையிலும் அந்த மகாபாரத போரை நடத்தி அதில் அவங்கள ஜெயிக்க வச்சு 5 பேரையும் காப்பாத்துங்கன்னு அந்தம்மா கேட்டுக்கினதுக்கு போல 5 பேரை மட்டுமே காப்பாற்றி என்னென்ன வேலைலாம் காமிச்சாரு பாருங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அதனால வன்மை மென்மைன்னும் பொழுது நரசிம்மர் வன்மையையும் காட்டினார், மென்மையையும் காட்டினார். எங்கெங்க காட்டினார் அவரு? வந்த உடனே சும்மா தூணை பிளந்து வளர்ந்து வந்த உடனே அப்படியே நமக்கு பயமா இல்லை இருந்தது. மகாலட்சுமியே பார்த்து இல்லை பயந்து போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அப்படின்னா ஒரு கையால் தன்னுடைய கூறிய நகங்களால் இரண்யனை கிழித்தார், மறு கையால் தன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய தலையை தடவி கொடுத்தார். ஒரு கையில் வன்மையும் ஒரு கையில் மென்மையும் காட்டிய அவதாரம் நரசிம்மாவதான். அதனாலதான் சிங்கத்தை பத்தி சொல்லிட்டு கடைசியில் 5வது வரியில வரும்பொழுது பூவை பூவண்ணான்னு போட்டாங்க ஆண்டாள். வன்மை மென்மை இரண்டும் உண்டு. யார்கிட்ட எதை காட்டணுமோ அதை காட்டுவார் பெருமாள். உன் கோவில் நின்று இங்கனமே போந்தருளி. நாங்க உன் கோயில்னா இங்க கண்ணன் இருக்கக்கூடிய இல்லம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் உங்க ஆண்டாள் கோஷ்டி மொத்த பேரும் இங்கனமே போந்தருளி. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அழகான தமிழ் சொற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. நடுவுல மதுரை ஸ்லாங் ஒன்று வருவோம்னு சொன்னேன், கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க. இங்கனமே போந்தருளி. இப்ப மதுரையில தான் அந்த மாதிரி பேசுவாங்க. இல்ல இங்கிட்டு வா, இல்ல இங்கனமே இருக்கோம் அப்படின்ட்டு இங்கிட்டு இங்கனம் அப்படின்றது வந்து அழகான தமிழ் சொற்கள் தான். பட் எந்த இடத்துல நம்ம சைடு பயன்படுத்துறத விட நார்த்து தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்துறத விட அந்த பக்கம் பாண்டிய நாட்டு பக்கம் இது அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் அந்த சொல்லியும் கையாண்டிருக்கிறாங்க பாருங்க. இங்கனமே போந்தொருளி, போந்து வந்து அருளி, எங்களுக்கு அருளணும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து. உன் சீட்டு எப்படிப்பட்ட சீட்டு?
கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து. இப்போ சிவாஜி ராஜராஜ சோழனா அந்த சீட்ல உக்காந்தா அந்த கம்பீரமே கம்பீரம். இன்ஸ்பெக்டர் சௌத்ரியா அவர் வேஷம் போட்டு அந்த ட்ரெஸ் போட்டு அந்த லேசா கொஞ்சம் ரொம்ப தடி இல்லாம ரொம்ப மெலிசம் இல்லாம ஒரு கம்பீரமான மீசை வரைஞ்சி கண்ணுல அப்படியே சவுப்பை காமிச்சாருன்னா அவர் தான் இன்ஸ்பெக்டர் சௌத்ரின்னு சொல்றான். அந்த கம்பீரம், அந்த கெத்து, எந்த சீட்ல உட்காந்தா யாருக்கு அழகோ அது அவங்களுக்கு தான் அழகா இருக்கும். எல்லாரும் போய் உட்காந்தா நல்லா இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல கோப்புடைய மிக அழகான பர்ஃபெக்டான சிங்காசனம். சிங்காசனம் ஏன் பேர் வந்துச்சு? நரசிம்ம சுவாமி உக்காந்ததுனால தான், சிங்கம் உக்காந்ததுனால தான் சிங்காசனம். இப்படியும் பெரியவர்கள் சுவைத்து இந்த ஒரு வார்த்தையை அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. அப்போ சிங்காசனம் அப்படின்றத சிம்மாசனம்னு நம்ம சொல்றோம், எல்லாம் ஒண்ணுதான். சிங்கம் காட்டுக்கு ராஜா, இவரு நாட்டுக்கு ராஜா. நாட்டுக்கு ராஜா உட்காரத்தும் சிங்காசனம் சிம்மாசனம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்க எந்த காரியமா வந்திருக்கோம்? உன்னை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும், கிருஷ்ண அனுபவத்திலே ஈடுபட வேண்டும், உன்னிடம் பறை என்ற பரிசை வாங்க வேண்டும், உன்னுடைய கருணை என்ற எல்லாவற்றிற்கும் மேலான அந்த கடாட்சம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் முடிக்கிறாங்க இந்த பாசுரம். இதுல கையாண்டு இருக்கக்கூடிய தமிழ் சொற்களையும் நாம புரிஞ்சுக்கணும். மென்மையையும் வன்மையையும் காட்டிய நரசிம்ம அவதாரத்தினுடைய மேன்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணனும் அதை போல மென்மையும் வன்மையும் காட்டினான். எங்க, எப்படி, யார்கிட்ட, அதையும் பார்த்தோம். இப்படி மிக அற்புதமான நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு வரக்கூடிய பாசுரத்தில் நம்ம இன்னும் 3 அவதாரங்களை பற்றி, எல்லாம் ஏற்கனவே நம்ம பேசின அவதாரங்கள் தான், அதை பற்றியும் ஆண்டாள் நாச்சியார் சொல்ல போறாங்க. அதையும் கேட்டு நாம் அனுபவிப்போம். இப்ப மீண்டும் பாசுரத்தை நாம் ஒரு தடவை பார்த்துட்டு அடியை நிறைவு செய்கிறேன். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனமே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.